இப்போ வந்து நீங்கள் எல்லாரும் இவ்வளோ பேசுகிறீர்களே, இந்த ரூ. 100 லஞ்சம் வாங்கினவனெல்லாம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, நல்லது தான். நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தீங்க? என்ன சொன்னீங்க? ஊழல் நடக்கிறது. அப்போ ஏன் இன்னும் நீங்கள் ஆக்ஷன் நேரு, இந்த மாசு, இந்த என்ன இந்த பத்திரப்பதவியில் மூர்த்தி, இந்த மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ், நாட் ஒன்று ரெண்டு, கேகேஎஸ்எஸ்ஆர், இந்த ரகுபதி, so many ministers, including the chief minister, our chief minister மருமகன், இவங்க எல்லாத்து மேலேயும் உங்களுக்கு திராணி தைரியம் இருந்தால் ஃபஸ்ட் அவங்க மேலே புக் பண்ணுங்கள். ஏனென்றால் அந்த இபி மினிஸ்ட்ரியில் எவ்வளோ இது நடந்திருக்குன்னு அந்த ஆள் ஒரு ஆஃபீஸர் கொடுக்குறாரு விட்னஸ். அப்போ வந்து அந்த விட்னஸ்க்கு நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. அவங்க கொடுக்குற எவிடன்ஸ் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. அதை செய்யாமல் இந்த ரூ. 100 ஊழல் பண்ணவனும் இந்த ரூ. மாமூல் வாங்கினவன் மேலே எஸ் ப்ளஸ் டேக் ஆக்ஷன் ஆன் தி ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர். நீங்கள் சொல்கிறீங்க எவ்வளோ கோல்டு வந்து திருடப்பட்டிருக்குது, இது உருக்கப்பட்டிருக்குது, இது பட்டிருக்குது, அது பட்டிருக்குதுன்னா அப்போ அவங்க எல்லாத்து மேலேயும் ஆக்ஷன் எடுங்க, ஒரு எஃப்ஐஆர் இது பண்ணுங்க. ஆனால் நீங்கள் டிவிஏசியில் யாரை போட்டிருக்கீங்க? அருண்ராஜ்னு சொல்கிற ஒரு ஐபிஎஸ். அந்த மனிதன் மேலேயே நிறைய குற்றங்கள் புகார்கள் இருக்கிறது. இதில் வந்து இந்த அறநிலை மந்திரி ஒரு ஹெச்ஆர்என்சி மந்திரி ரமேஷ், அந்த தம்பி பண்ணது கண்டிப்பாக ரைட்டு தான். when he has gone to the திருச்செந்தூர் கோயில் சடனாக ஆய்வு தெரிஞ்சு மந்திரியாக போகாமல் ஒரு வேற ஒரு நாட் வேடம், அவர் வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு போனார். இது ஒன்றும் தவறு கிடையாது. போயிருக்காங்க. இந்த அங்கே இருக்கும் பூசாரிகளுக்கோ இல்லாட்டி அதிகாரிகளுக்கோ இவர் மந்திரின்னு தெரியாமல் இவர்கிட்டயே காசு கேட்டிருக்காங்க. இது ஒரு திருச்செந்தூர் கோயிலில் மட்டும் நடக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழனியில் ரொம்ப கேவலமாக நடக்கும். இந்த கீர்த்தனா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், கேர்ள், I request you to go and see all the SIPCOT, these industrial estates, and எவ்வளோ கேவலமாக அந்த ரோட்ஸு அதெல்லாம் இருக்குது. அங்கே வந்து அடிப்படை வசதிகளே நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸில் இருக்காது. இது என்னோடய அனுபவம். நான் நிறைய தடவை பழைய மந்திரிகளுக்கு எழுதியிருக்கேன். பட் தே வில் நாட் ரெஸ்பாண்ட். நீ நிஜமாகவே நல்லது செய்யணும்னு நினைத்தால் வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை நீ வந்து ஒரு மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் கூப்பிடு. சும்மா உங்களுக்கு ஜாலரா அடிக்கிறவங்கள மட்டும் கூப்பிடாது, என் மாதிரி ஆளையும் கூப்பிடு. நான் உண்மைகள் என்னன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து எந்த பாரபட்சம் கிடையாது. யார் தவறு செய்தாலும் தவறு தான். அதை எனக்கு பிடிக்காதவங்க நல்லது செய்தாலும் நல்லது தான். அப்படி தான் ஒரு ஆய்வாளர் இருக்கணும், ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கணும், ஈவன் இந்த பொலிட்டிக்கல் அனாலிசிஸ். ஓகே, சும்மாவே குத்தம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீ வந்து உன்னோட வெற்றி உனக்கு 108 சீட் கிடைச்சிருக்கு. யூ ஆர் நாட் அன் அப்சல்யூட் வின்னர். ஒட்டுமொத்த மக்களும் உன்னை தேர்ந்தெடுக்கவில்லை. இந்த 8 கோடி மக்களில் ஒரு 35% தான் இந்த ஓட்டிங் இதில் இந்த ஓட்டர்ஸ் சதவீதத்தில் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்படியானால் இன்னும் ஒரு 65% உன்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் நீ எப்படி வந்து மக்கள் உன்னைதான் ஃபுல்லாக தேர்ந்தெடுத்துக்கான்னு சொல்லிட்டு ஆணவத்திலையும் திமிர்லையும் ஆடுறீங்களோ, அதுக்கு அமித்ஷா வச்சாரா உனக்கு. I know he was not going to meet you because as I said, I know one of Amit Shah's very close associates who is a good friend of mine. எனக்கு சொன்னார் அவர் அமித்ஷா மீட் பண்ண மாட்டார். and it happened. நான் வந்து என்னோட ஸ்டாஃப் கிட்ட இதை சொல்லிட்டு இருந்தேன். I didn't do it as a video because I'm this bit bothered. இது எதுக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன்னா மக்கள் நீங்கள் வந்துட்டு திருந்தணும். வணக்கம் கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இப்போ வந்து இந்த ஒரு 2-3 நாட்களாக ஆர் ஈவன் திஸ் 1 வீக்
பல்வேறு மந்திரிகள், இந்த தமிழ்நாட்டு கேபினெட்டில் இருக்கும் மந்திரிகள், இளைஞர்கள் அவங்க வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக போய் இந்த ஆய்வுகள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது நல்லதுக்கு தான், இது வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவங்க செய்கிறதும் ரைட்டு தான். இதில் வந்து இந்த அறநிலை மந்திரி ஒரு ஹெச்ஆர்என்சி மந்திரி ரமேஷ், அந்த தம்பி பண்ணது கண்டிப்பாக ரைட்டு தான். வென் ஹி ஹஸ் கான் டு தி திருச்செந்தூர் கோயில், சடனாக ஆய்வு தெரிஞ்சு மந்திரியாக போகாமல் வேற ஒரு நாட் வேடம், அவர் வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு போனார். இது ஒன்றும் தவறு கிடையாது. போயிருக்காங்க. இந்த அங்கே இருக்கும் பூசாரிகளுக்கோ இல்லாட்டி அதிகாரிகளுக்கோ இவர் மந்திரின்னு தெரியாமல் இவர்கிட்டயே காசு கேட்டிருக்காங்க. இது ஒரு திருச்செந்தூர் கோயிலில் மட்டும் நடக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழனியில் ரொம்ப கேவலமாக நடக்கும். நிறைய கோயில்களில் இந்த பூசாரிகள் எல்லாருமே ஒரு தட்டை தூக்கிட்டு வந்துடுவாங்க, எல்லாருமே ஒரு அர்ச்சனையை பண்ணுவார்கள். இந்த கேவலம் நிறைய கோயில்களில் நடக்கிறது, ஜஸ்ட் நாட் திருச்செந்தூர். அதே மாதிரி இந்த பணம் இந்த பூசாரிங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதில் இதை வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்கே கொடுத்து, இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அந்த பூசாரிகளுக்கும் அவங்களோட சேலரிஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொடுக்கலாம். நான் வந்து பாண்டிச்சேரிக்கு முன்னால், ஐ திங்க் இட் வாஸ் மரக்காணம், ஐ திங்க் இட் இஸ் இன் தமிழ்நாடு, அந்த பர்டிகுலர் டெம்பிள் ஒரு சிவா டெம்பிள் நான் போயிருந்தப்போ, இது வந்து ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 2022 or 2023 பழைய திமுக ஆட்சியில். அப்போ வந்து அந்த பூசாரி அங்கே என்ன சொன்னார்னா, எங்களுக்கு வந்து சம்பளமே கரெக்டாக வராது, சம்பளம் என்ன என்று கேட்டால் 2500ன்னு சொன்னாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கேவலம். ஏனென்றால் இப்போ நம்மளுக்கு ஒரு மினிமம் வேஜஸ் நாங்கள் ப்ரைவேட் செக்டரில் கொடுக்கணும்னு சொல்லும் போது, ஏன் இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு நியாயமான சம்பளம், இப்போ வந்து இந்த டீச்சர்ஸ், ஒரு சில டீச்சர்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் ரன் காலேஜஸில் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. இது வந்து அவங்களுக்கு நிஜமாகவே தேவையில்லாத ஒரு சம்பளம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஒழுக்கமாக கற்றுக் கொடுக்க கூட தெரியாது, இங்கிலீஷும் சரியாக வராது. ஆனால் அவங்களுக்கு வந்து 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம். ஆனால் அதே இந்த பூசாரிகளுக்கு 2500 சம்பளம்னா இதில் ஒரு நியாயமான சேலரிஸ் கிடையாது. அப்போ வந்து இதையெல்லாம் ஆய்வு பண்ணணும். ஆனால் அந்த தம்பி பண்ண ஒரே ஒரு தப்பு என்னென்னா, அந்த காவலாளர்கள் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் அண்ட் சஸ்பென்ஷன். பட் இந்த பூசாரிக்கு மட்டும் ஒரு மன்னிப்பு, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்டுட்டு மன்னிப்பு கொடுத்துருக்கார். அது தவறு. நீங்கள் வந்து ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. தவறு செய்தவன் அவன் எந்த ஜாதி எந்த மதம் இருந்தாலும் அவன் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கவே தீரணும். அதே மாதிரி இந்த கீர்த்தனா, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், கேர்ள், ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கோ அண்ட் see all the SIPCOT, these industrial estates, எவ்வளோ கேவலமாக அந்த ரோட்ஸு அதெல்லாம் இருக்குது. அங்கே வந்து அடிப்படை வசதிகளே நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸில் இருக்காது. இது என்னோடய அனுபவம். நான் நிறைய தடவை பழைய மந்திரிகளுக்கு எழுதியிருக்கேன். பட் தே வில் நாட் ரெஸ்பாண்ட். நீ நிஜமாகவே நல்லது செய்யணும்னு நினைத்தால் வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை நீ வந்து ஒரு மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் கூப்பிடு. சும்மா உங்களுக்கு ஜாலரா அடிக்கிறவங்கள மட்டும் கூப்பிடாது, என் மாதிரி ஆளையும் கூப்பிடு. நான் உண்மைகள் என்னன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து எந்த பாரபட்சமும் கிடையாது. யார் தவறு செய்தாலும் தவறு தான். அதை எனக்கு பிடிக்காதவங்க நல்லது செய்தாலும் நல்லது தான். அப்படி தான் ஒரு ஆய்வாளர் இருக்கணும், ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கணும், ஈவன் இந்த பொலிட்டிக்கல் அனாலிசிஸ். ஓகே, சும்மாவே குத்தம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மற்ற மந்திரிகள், இந்த ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் அருண்ராஜ், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ அயோக்கியத்தனம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. கால் மீ, ஐல் பி த விட்னஸ் அண்ட் ஐல் கிவ் யூ எவிடன்சஸ். நம்பர் அயோக்கியர்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில், இந்த காலேஜஸ் எல்லாருமே யாரெல்லாம் நடத்துகிறார்களோ, மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே கோல்மால் தான். இதை பேசுவதற்கு யாருக்குமே தைரியமும் இல்லை, திராணியும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் எல்லாரும் இவ்வளோ பேசுகிறீர்களே, இந்த 100 ரூபாய் லஞ்சம் வாங்கினவனெல்லாம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, நல்லது தான், நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தீங்க, என்ன சொன்னீங்க, ஊழல் நடக்கிறது. அப்போ ஏன் இன்னும் நீங்கள் ஆக்ஷன், கே நேரு,
இந்த மாசு, இந்த என்ன இந்த பத்திர பதவியில் மூர்த்தி, அது மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ், நாட் ஒன்று ரெண்டு, KKSSR, இந்த ரகுபதி, so many ministers, including the chief minister, அவன் சீஃப் மினிஸ்டரோட மருமகன், இவங்க எல்லாத்து மேலேயும் உங்களுக்கு திராணி தைரியம் இருந்தால் ஃபஸ்ட் அவங்க மேலே புக் பண்ணுங்கள். ஏனென்றால் அந்த EB மினிஸ்ட்ரியில் எவ்வளவு நடந்திருக்குன்னு அந்த ஆள் ஒரு ஆஃபீஸர் கொடுக்குறாரு விட்னஸ். அப்போ வந்து அந்த விட்னஸ்க்கு நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. அவங்க கொடுக்குற எவிடன்ஸ் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. அதை செய்யாமல் இந்த 100 ரூபா ஊழல் பண்ணவனும் இந்த 100 ரூபா மாமூல் வாங்கினவன் மேலே எஸ் ப்ளஸ் டேக் ஆக்ஷன் ஆன் தி HRNC மினிஸ்டர். நீங்கள் சொல்கிறீங்க எவ்வளோ கோல்டு வந்து திருடப்பட்டிருக்குது, இது உருக்கப்பட்டிருக்குது, இது பட்டிருக்குது, அது பட்டிருக்குன்னா அப்போ அவங்க எல்லாத்து மேலேயும் ஆக்ஷன் எடுங்க, ஒரு FIR இது பண்ணுங்க. ஆனால் நீங்கள் DVACயில் யாரை போட்டிருக்கீங்க? அருண்ராஜ்ன்னு சொல்கிற ஒரு IPS. அந்த மனிதன் மேலேயே நிறைய குற்றங்கள் புகார்கள் இருக்கிறது. இப்போ இன்றைக்கு காலை ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், மேடம் நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி பேசணும். என் ஃப்ரெண்ட் வந்து மெட்ராஸில் ஒரு பார் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுக்கு பெர்மிஷன் வந்து ஃபெப்ரவரியில் தான் கிடைச்சிது. அதுக்கு பெர்மிஷன் வந்து அன்றைக்கி இருந்த கமிஷனர் வந்து அருண்ராஜ், அவர்கிட்ட ஏதோ some formalities they have to get from everybody, no objections or whatever it is, as the rule says, as the law says. அவங்க வந்துட்டு அந்த ஆள் வந்து அந்த ஒரு பர்மிஷனுக்கு 40 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கார். அப்போது ஒரு ஊழல் செய்த ஒரு மனிதனை, ஐ திங்க் whether I like சவுக்கு சங்கர் or not, அவரும் நிறைய புகார்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த அருண்ராஜ் எப்பேற்பட்ட ஒரு ஊழல்வாதி. அப்போது இந்த மாதிரி ஒரு மனுஷனை எப்படி இந்த so called great விஜய், இந்த I won't call him தளபதி எல்லாம், for me none of these things I care for. அப்போ நீ இவ்வளோ பேசின ஒரு விஜய் அங்கிள் புங்கிள் எல்லாம் சொன்னேன். இப்போ வந்து நான் என்ன சொல்லணும், பேட்டா இவ்வளோ தப்பு நடக்குது, இதெல்லாம் யார் கவனிக்க போகிறார்கள் என்றால் இதையெல்லாம் கவனி. நாங்கள்லாம் ஆய்வாளர்கள் நிறைய பேர் நல்லதும் பேசுவாங்க, பொய் பேசுகிறவங்களும் இருக்கார்கள். நீ அதை ஜட்ஜ் பண்ணணும், யார் உண்மை பேசுகிறார்கள், யார் பொய் பேசுகிறார்கள். நேற்று ஒரு காணொலி பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு பையன் இஸ் இந்த இதில் இஸ் குவைட் ஆக்டிவ் வந்து யூடியூப். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்திருக்கு, இந்த குழந்தைங்களை பற்றி யூஸ் பண்ணி அதுக்காக வந்து எப்படி அந்த வேட்பாளர்கள் மேலேயும் கட்சி மேலேயும் ஆக்ஷன், இதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்கன்னு சொல்கிறான். நான் கேள்விப்பட்டது, அந்த பையன் வந்து பெண் நிறுவனத்தில் முதல் வேலை செய்து கொண்டிருந்தான். பெண் நிறுவனம் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்டு இவங்களையெல்லாம் பேசி வச்சுட்டு இப்போ பெண் நிறுவனம் என்ன செய்ய போதோ எனக்கு தெரியாது. பட் அந்த தம்பி வந்து பேசுறதுக்கு முன்னால் யோசிக்கணும். ஏனென்றால் அந்த தம்பியோட நானும் பேசியிருந்தேன். நான் வந்து கொஞ்சம் எவிடன்ஸ் கேட்டேன், இந்த விஜய் எங்கெல்லாம் இந்த மாதிரி பேசி அந்த வீடியோஸ்லாம். அந்த பையன் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணும்போது எடுக்கல. ஐம் லீஸ்ட் பிட் பாதர். பாருங்கள், என்னை பொறுத்த வரையிலும் இது நான் தான் அந்த கேஸை போட்டேன். நேற்று நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அதை அட்மிட் பண்ணியிருக்காங்க, கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து எந்த கட்சிக்கோ ஆதரவாக நாங்கள் இதை செய்யலை. ஏனென்றால் நாங்கள் பார்த்த மட்டும் எல்லா கட்சிகளும் அயோக்கியர்கள் தான். எல்லா கட்சியிலும் ஏதோ ஒரு தருணத்தில் குழந்தைகளை அவங்களுக்கு கேம்பெயின், அவங்களுக்கு கேன்வஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மிஸ்டர் மோடி, பிஜேபி. அப்போ வந்து எந்த ஒரு கட்சியும் பெரிய யோகிய சிகாமணிகள் கிடையாது. அதில் நம்ம அவங்கக்கிட்ட ஆதரவு கேட்க போகும்போது அவங்க யாருமே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்லை. அதில் அந்த ஒரு சில நபர்கள், இப்படி பேசும் நபர்கள், நீங்கள் வந்துட்டு முதல் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்கள் பேசுவது கரெக்டாக என்று. ஏனென்றால் அன்ற காலகட்டத்தில் 2016 நான் இப்போது சொல்கிறேன், என் கடவுள் தான் அந்த கேஸை போட சொல்லிச்சு. நான் வந்து சசிகலா வந்து ஜெயலலிதாவை கொன்று விட்டார் என்று ஒரு கேஸ் கொடுத்தேன். ஒரு 20 நபர்கள் மீது, ஒரு சில மந்திரிகள், பியூரோக்ராட்ஸு, ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ் எல்லாத்து மேலேயும் போட்டோம். அந்த கேஸ் வந்து தான் அதுக்கப்புறம்
ஆறுமுகம் கமிஷனாக வந்துச்சு. ஓகே, என் கடவுள் அந்த நேரத்தில் என்கிட்ட என்ன சொன்னா, கீதா நீ கேஸ் ஃபைல் பண்ணும்போது தான் உன்னோட வேலை, அதுக்கப்புறம் உனக்கு ஒரு வேலையும் கிடையாதுன்னு சொல்லிச்சு. ஓகே, அது ஐ ஆம் லீஸ்ட் பிட் பாதர்ட் வாட் தி லா டஸ் இது. பிகாஸ் என்னால் போய் 150 கோடி மக்களையும் மாற்ற முடியாது, இந்த 8 கோடி தமிழ்நாட்டு மக்களையும் மாற்ற முடியாது. அவங்கவுங்களுக்கு அறிவு வரணும், அவங்கவுங்களுக்கு சிந்திக்கணும், நம்ம இந்த நபர் பேசுவது பொய் இருக்காது என்று நினைக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஆகையால எனக்கு இந்த மாதிரி கேஸ் போட்டு சம்பாதிக்கணும் எந்த ஒரு தேவையும் கிடையாது. எங்கே தப்பு நடந்தாலும் அதை நான் தட்டி கேட்பேன். இது வந்துட்டு என்னோட சுபாவம். ஈவன் ஆஸ் அ சைல்ட் தப்பு எங்கே நடந்தாலும் நான் திருப்பி கேட்பேன். அப்போ வந்துட்டு இந்த கேஸ் ஃபைல் பண்ணும்போது எனக்கு நிஜமாகவே எவிடன்ஸ் கிடையாது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என் கடவுள் சொல்லிச்சு, நான் ஃபைல் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைத்தது எவிடன்சஸ் கிடைத்தது, இல்லை என்று சொல்ல மாட்டேன். அப்போது அந்த 2016 நான் ஃபைல் பண்ணும்போது நிறைய பேர் என்னை இப்படி தான் சொன்னாங்க, இவங்கெல்லாம் பணத்துக்காக மிரட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் அப்பேற்பட்ட ஒரு நபரும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு என்னோட வளர்ப்பும் கிடையாது, நான் அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஆள் கிடையாது. ஐயால என்னை பற்றி யாருன்னா பேசினால்க்கா ஐ டோன்ட் கேர். நீங்கள் வந்து என்னை ட்ரோல் பண்ணாரும் நான் வந்துட்டு அப்படி இப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். திஸ் இஸ் மை ஆட்டிடியூட். நான் வந்து யாரை பற்றி கவலைப்பட்டு பயப்படவும் மாட்டேன். ஆனால் என் மேலே தேவையில்லாமல் என்னை விமர்சித்தால் அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு கஷ்டம் அவங்களுக்கு வரும். இது நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். உண்மையாக நடந்திருக்குது எல்லாமே. இப்போ வந்து அந்த 2016 ஜெயித்து, அதுக்கப்புறம் 2020 மறுபடியும் நான் வந்து கர்நாடகா ஹைகோர்ட்டில் சசிகலா மேல் அந்த அந்த ஜெயில் அக்ரஹாரம் ஜெயிலில் இருந்து பரப்பனாரா ஜெயிலில் இருந்துட்டு இது ஊர் சுற்றிட்டு இருந்ததை பற்றி சார்ஜ் ஷீட் போட வச்சதும் நாங்கள் தான் அந்த ஹைகோர்ட்டில் மூவ் பண்ணோம். 3 சீஃப் ஜஸ்டிஸஸ் ஆஃப் கர்நாடகா ஹைகோர்ட் சப்சிக்வெண்ட்டாக 1 month இதில் வந்து they heard the thing and 2 of them went to the Supreme Court also. ஓகே, அதில் வந்து ஜஸ்டிஸ் ஓகா ஆல்சோ. இதில் வந்து இந்த ஜட்ஜஸ் வந்து அந்த கர்நாடகாவில் இருக்கும் ஏசிபி ஆன்டி கரப்ஷன் பியூரோவையே மூடிட்டாங்க. ஏன்னா அந்த ஆன்டி கரப்ஷன் பியூரோவிலே இருந்தவனுங்களே கரப்ட் பீப்புள். எதுக்கு இது நான் பேசுகிறேன்னா, இப்போ இந்த டிவிஎஸ்சியில் தமிழ்நாட்டில் இந்த வந்திருக்க அரசாங்கம் வந்து இந்த அருண் ஐபிஎஸ்ஸை போட்டு அருண் ஐபிஎஸ் மேலேயே நிறைய புகார்கள் இருக்கும் போது எப்படி அந்த மனிதனை நான் வந்துட்டு ஊழல் பண்ணுறவர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். they are not in my dictionary of being respected and they are not honorable to me because நான் வந்து தாவூத் மாதிரி ஆட்களை நான் வந்து மாண்பு மிகுன்னு கூப்பிட மாட்டேன். நாளைக்கு அவன் பிரதம மந்திரியாகவே வந்தாலும் கூட I will not give him the respect and he can even hang me. I am least bit bothered. ஏன்னா finally all of us will die one day. ஓகே, எல்லாரும் ஒரு நாள் சாவோம். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் போடும்போது அப்போ நீ என்ன தூய சக்தி மிஸ்டர் விஜய்? ஸோ உனக்கு தெரிஞ்சு போட்டிருக்குதோ இல்லாட்டி ஆதவ அர்ஜுனா தான் போட்டிருக்கு, நீ உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. யூ நோ வெரி வெல் விஜய் மோடியோட ரெஸ்பான்ஸ் டு யூ அண்ட் எதுக்கு வந்து அமித்ஷா உன்னை சந்திக்க மறுத்தாருன்று. நீ வந்து அவர் உனக்கு 5ஆம் தேதி ஃபோன் பண்ணும்போது நீ அட்டென்ட் பண்ணல. அந்த கோபத்தில் தான் அமித்ஷா உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கப் போகிறார். இது வெகு சீக்கிரத்தில் நடக்கும். ஏனென்றால் நான் எப்போ சொல்வேன், மோடி ஆல்சோ எந்த ஏணி உன்னை ஒரு என்ன சொல்கிறது ஒரு பதவிக்கோ இல்லை ஒரு தகுதிக்கோ ஏற்றி விட்டு அந்த ஏணியை நம்ம மறந்து உதைத்தால், like what they did with Advani and all the senior leaders of BJP, அதே இது உனக்கும் நடக்கும். நீ வந்து உன்னோட வெற்றி உனக்கு 108 சீட் கிடைச்சிருக்கு. யூ ஆர் நாட் அன் அப்சல்யூட் வின்னர். ஒட்டுமொத்த மக்களும் உன்னை தேர்ந்தெடுக்கவில்லை. இந்த 8 கோடி மக்களில் ஒரு 35% தான் இந்த ஓட்டிங் இதுலேருந்து ஓட்டர்ஸ் சதவீதத்தில் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்படியானால் இன்னும் ஒரு 65% உன்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில்
சூழ்நிலையில் நீ எப்படி வந்து மக்கள் உன்னைதான் ஃபுல்லாக தேர்ந்தெடுத்துக்கான்னு சொல்லிட்டு ஆணவத்திலையும் திமிர்லையும் ஆடுறீங்களோ அதுக்கு அமித்ஷா வச்சாரா உனக்கு. ஐ நோ he was not going to meet you because as I said, I know one of Amit Shah's very close associates who is a good friend of mine. எனக்கு சொன்னார் அவர் அமித்ஷா மீட் பண்ண மாட்டார் and it happened. நான் வந்து என்னோட ஸ்டாஃப் கிட்ட இதை சொல்லிட்டு இருந்தேன். I didn't do it as a video because I'm this bit bothered. இது எதுக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன்னா மக்கள் நீங்கள் வந்துட்டு திருந்தணும். இப்போ வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகம் எங்கும் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லா நாட்டிலையும் மக்கள் வந்து அவதிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். விலைவாசி, வேலையில்லா திண்டாட்டம், so many things. இப்போ வந்து நான் ரெகுலராக சொல்லி கொண்டிருந்தேன், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச் எல்லாத்துலேயுமே இந்த எலெக்ஷன் நம்மளுக்கு தேவையாது. 2026 எலெக்ஷன். இந்த பொருளாதாரம் இவ்வளோ மோசமான நிலையில் இருக்கும்போது இந்த எலெக்ஷன் தேவையா என்று பேசும்போது அதுக்கு யாருமே பதில் நோ ரெஸ்பான்ஸ். ஆனால் இப்போ எலெக்ஷன் முடிந்தவுடன் நம்ம கிரேட் விஸ்வகுரு மிஸ்டர் மோடி இப்போ என்ன சொல்லுகிறார், பொருளாதாரம் ரொம்ப அபாய கட்டத்தில் இருக்கிறது, மக்களே வீண் செலவு பண்ணாதீர்கள், தங்கம் வாங்காதீர்கள், வெளிநாடு செல்லாதீர்கள், காரில் யூஸ் பண்ணாதீர்கள், ஆஃபீஸ்க்கு போகாதீர்கள், இதை பண்ணாதீர்கள், அதை பண்ணாதீர்கள். பட் அதை இந்த அரசியல்வாதிகள் பின்பற்றுகிறார்கள் என்றால் கிடையாது. ஏனென்றால் இப்போ இந்த விஜய் தனி விமானத்தில் ஒரு 8 நபர்களை வைத்துக்கொண்டு டெல்லி சென்றிருந்து அதில் யார் மெயின் பீப்புள்னா அவனோட ஜால்ராஸ் அம்மை, ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ், இந்த டுபாங்கூர், இந்த கோல்மால் பண்ணுற வகைரா இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு, ப்ளஸ் அவனோட விக் செட்டர் அண்ட் மேக்கப் மேன். விஜய், உன் தலையை காட்டுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒன்றும், எனக்கு முடி இருக்குது, நான் வந்து இதை போட்டுட்ருக்கிறது வந்து ஃபார் so many reasons. எல்லாம் நான் அப்படியே மொட்டையாக இருந்தாலும் கூட சம்டைம்ஸ் ஐ டூ மொட்டை மெனி அ டைம், அதுக்காக தான் இது போட்டுக்கிறது. பட் ஈவன் மொட்டையாக கூட நான் ஐ ஹவ் given many pictures. நான் வந்து அதை பற்றிலாம் வெக்கப்பட மாட்டேன். ஏனென்றால் இந்த உடல் ஒரு நாள் மண்ணுக்கு போகிறது. அப்போ வந்துட்டு உனக்கு வந்து மக்கள் பணத்தை வைத்து கொண்டு நீ உன்னோட விக் செட்டர், மேக்கப் மேன், மூஞ்சி மோகரக்கட்டையெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். எங்களுக்கு எதுவுமே அதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் இப்படியே தான் எப்பவும் இருப்போம். அதில் இந்த வேஷங்கள், இந்த மக்களை ஏமாற்றும் வேஷங்கள், மக்கள் நீங்களும் நான் முதல்லேருந்தே சொல்லி கொண்டிருக்கிறேன், யார் நான் வந்து விஜய் மட்டும் சொல்ல மாட்டேன், யார் ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களோ இல்லாட்டி ஓட் போட்டார்களோ அந்த மக்கள் எல்லோருமே கஷ்டப்படணும், மாற்றம், அதுதான் மாற்றம். அதில் மக்கள் நான் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், வெகு சீக்கிரத்தில் மக்கள் எல்லாரும் பெரிய பொருளாதார பிரச்சனைகளை சந்திக்க போகிறீர்கள். இது ரொம்ப மோசமான காலகட்டம். அண்ட் நம்ம எல்லோரும் வேலைக்கு போகணும். வேலை செய்யாதவர்கள் எல்லோருமே நீங்கள் கஷ்டப்பட போகிறீர்கள். இலவசங்களை எதிர்பார்க்காதீர்கள். இலவசங்கள் நம்ம எல்லோத்தையுமே ஏழைகள் இல்லாட்டி ஆண்டிகளாக பண்ணிவிட போகிறது. அதில் யோசிங்க.